தேர்தல் வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க பார்த்திபன், நம்ம 1971 தேர்தல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே மற்ற வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டோம். தேர்தல் 52, 57, 62, 67ஆம் ஆண்டு, இப்போ வந்து 1971 நடந்த தேர்தல். ஏன்னா தமிழில் வந்து இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு 2 கம்பீரமான லீடர்ஸ் இருந்தாங்க. ஒருவர் வந்து திரு கருணாநிதி, இன்னொருவர் திரு எம்ஜிஆர். ஒன்றாக திமுக வழி நடத்தி ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்றாங்க. அந்த வரலாறை நாம பார்த்துடலாமா? எஸ், நிச்சயமா. சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்துல நடந்த 4வது சட்டப்பேரவை தேர்தல். அப்போது முதலமைச்சராயிருந்த கருணாநிதி தலைமையில திமுக இந்த தேர்தலை சந்திச்சது. 1971 தேர்தல் வரலாற்றுல விசித்திரமான தேர்தலாகவே இருந்துச்சு. அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் விவகாரத்துல பிரதமராக இந்திரா காந்திக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கும் இடையிலான மோதலால காங்கிரஸ் 2ஆ பிளவுபட்டிருந்தது. இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ்னு 2ஆ கட்சி பிரிந்திருந்துச்சு. ஸ்தாபன காங்கிரசுக்கு காமராஜர் தலைமையேற்றிருந்தாரு. இதுல ஹைலைட் 1967 தேர்தல்ல காங்கிரஸ ஆட்சியை விட்டு நீக்கிய திமுகவோட கூட்டணி என்ற தடாலடி முடிவை இந்திரா காந்தி எடுத்தாங்க. இப்படி இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சதால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியை விட்டு விலகுச்சு. மறுபுறம் அதுவரையில் காமராஜரை தோற்கடிக்க தேர்தல்ல களமிறங்கிய ராஜாஜி 1971 தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்து விலகி இந்திரா காந்தியை எதிர்த்து காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸோடு கூட்டணி வச்சாரு. தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமா நகர்ந்தது. திமுக சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்திருந்தது. மாநிலத்துல தமிழ், ஆங்கிலம் என இருமொழி திட்டத்தை அமலாக்கி இருந்துச்சு. ஆனா 1967 தேர்தல்ல திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதியான படியரசி திட்டத்தை முழுமையா செயல்படுத்தப்படாம இருந்துச்சு. அரசியல் நகர்வுகளால தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாம இருந்துச்சு. திமுகவுக்கு ஆதரவாக முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் எம்ஜிஆரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும் திமுக சட்டப்பேரவை தொகுதியில பங்கு கொடுக்கல. மாறா 10 நாடாளுமன்ற தொகுதிய இந்திரா காங்கிரசுக்கு திமுக கொடுத்திருந்துச்சு. மறுபுறம் காமராஜரும் ராஜாஜியும் ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணிக்கு தீவிரமா பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த தேர்தல்ல திராவிடர் கழக மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டுல ராமர் படம் அவமதிக்கப்பட்டதா வெளியான தகவலை முன்வச்சு ராஜாஜி பிரச்சாரம் செஞ்சாரு. தேர்தல் முடிவுல திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருந்துச்சு. மொத்தமா திமுக கூட்டணி 209 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணி 21 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. சுயேட்சைகள் 4 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில திமுக 184 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 இடங்கள்லயும், ஃபார்வர்ட் பிளாக் 7 இடங்கள்லயும், முஸ்லிம் லீக் 6 இடங்கள்லயும், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 4 இடங்கள்லயும் வென்றிருந்துச்சு. காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் 15 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. கூட்டணியில ராஜாஜியோட சுதந்திர கட்சி 6 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. 1971 தேர்தல்ல திமுக 184 இடங்கள்ல வெற்றி பெற்றது இதுவரையில தமிழக தேர்தல் வரலாற்றுல சரித்திர வெற்றியாகவே இருக்கு. அதாவது எந்த ஒரு தனி கட்சியும் இவ்வளவு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கவில்லை. தேர்தல்ல தோல்வியை தழுவினாலும் காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் 37.94% வாக்குகளை பெற்றிருந்துச்சு. காமராஜரை தோற்கடிக்க திமுகவோட இந்திரா காந்தி கைகோர்த்தது பின்னாளில் மாநிலத்தில் காங்கிரஸ் கரைந்து போவதற்கு அடித்தளமாகவே போயிட்டு. தேர்தல்ல மகத்தான வெற்றியோடு 1971 மார்ச்ல 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றாரு கருணாநிதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.